இன்னொரு கேள்வி இந்த பக்கத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரர்களை பார்த்து கேட்கப் போகிறேன். உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கும் சமையல் அறையில் நின்று சமைக்க கற்றுக்கொண்டீர்கள்? உடனே நம்ம சிரிப்போம். ஏனென்றால் இந்த சமூகம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆண்கள் என்றால் சமையலறை பக்கமே போகக்கூடாது. ஆனால் நண்பர்களே, காசு வருகிறது என்றால், சம்பளம் கிடைக்கிறது என்றால் எல்லா ஹோட்டல்களிலும் ஆண்கள் தான் சமைக்கிறார்கள், இல்லையா? அப்படி என்றால் ஊதியம் கிடைக்கும் என்றால் ஆண்கள் சமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் வீட்டில் நாம் பெண் என்கிற ஒரு அடிமையை கூட்டின்னு வந்து நீ சமைச்சு போட்டு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயம் சமூகத்தில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், 1ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து ஒரு வகையில் அரசாங்கமே இதை ஊக்குவிக்கிறது என்பது நமக்கு ரொம்ப நன்றாக தெரியும். 1ஆம் வகுப்பில் முதல் பாடமே குடும்பம் என்று ஒரு பாடம் இருக்கிறது. இந்த குடும்பம் என்கிற பாடம் இப்படி ஆரம்பிக்கிறது. அப்பா செய்தித்தாள் படிக்கிறார் என்று ஒரு ஈசி சேரில் உட்கார்ந்து அப்பா செய்தித்தாள் படித்துக் கொண்டிருப்பாள். அம்மா சமைக்கிறாள், சமையக்கட்டில் அம்மா சமைக்கிற ஒரு படம் இருக்கும். தங்கை வீடு கூட்டுகிறாள். அப்படி சின்ன குழந்தையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நாம வீடு கூட்டதான் பிறந்தவங்க என்று. தம்பி விளையாடுகிறான். தம்பின்னா தம்டமாடு மாதிரி வீட்டுக்கு வெளியே போய் விளையாடணும் என்பதையும் ஒரு பாடத்திட்டத்தில் 6 வயதில் 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு கவர்மெண்டினுடைய பாடத்திட்ட புத்தகத்திலேயே சொல்லிக் கொடுப்பார்கள்.